ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 1 சொல்லியிருந்தாங்க. நேத்தோட ஏப்ரல் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா யாராலையுமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தா சாரி லாஸ்ட் டேட் ஓவர் அது போல் தான் வந்து ஷோ ஆகுது. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. நேற்றே வந்து நிறைய இஷ்யூ வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டேட் அப்போ பே பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற போர்ட்டலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹால் டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆயிரும். வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் டேபிள் வந்தால் தான் தெரியும் நமக்கு எந்த பேட்சுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹால் டிக்கெட் அண்ட் டைம் டேபிள் சீக்கிரமாக வெப்சைட்டில் போடுவாங்க. நம்ம வந்து அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் மோடில் வந்து பே பண்ணியிருப்பீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது போல் வச்சு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்ட் எதுவும் எடுக்கலைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டாப்பில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஃபார் டியூஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் த்ரோ ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமா டியூஷன் ஃபீஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் வந்து கேப்சா இருக்கும். அதை கொடுத்து ஜெனரேட் ரிசிப்ட்னு கொடுங்க. அப்போ வந்து உங்ககிட்ட சில டேட்ஸ்லாம் கேட்கும். லாஸ்ட்டாக நீங்கள் பே பண்ண டேட்ஸ்லாம் காட்டும். ஸோ எந்த டேட்டில் பே பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கு யார்கிட்டலாம் ரெசிப்ட் இல்லையோ நீங்கள் ரெசிப்ட் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது 2 டைம் பேமெண்ட் வந்து ஆகிடுச்சு, ஒரு டைம் வந்து ரிட்டர்ன் வரல, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கு ரெசிப்ட் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்த அப்டேட் வெப்சைட்டில் போட்டாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ அசஸ்மெண்ட் பண்ணாதவங்க இன்னும் டிலே பண்ணாதீங்க. இருக்க டைமுக்குள்ள நீங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி பாருங்கள். ஃபர்தராக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.